பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் உயர்வு தின வேதனம் ரூபாய் 1700 ஜனாதிபதி ரணில் கொட்டகலையில் அறிவிப்பு என்பதான செய்தியாக இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் எனவும் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகளை தாம் ஒருபோதும் மறக்கவில்லை எனவும் ஜனாதிபதி என்ற வகையில் எதிர்காலத்தில் அவர்களின் உரிமைகளை தாம் உறுதிப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கிறார். கொட்டகல பொது மைதானத்தில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மெய்தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதன் போது ஜனாதிபதியினுடைய கருத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டதோடு மைதானத்துக்கு வரி தந்த ஜனாதிபதி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் நாயகம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றிருந்தார்கள். மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு மலையக மக்களினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லயன் அறைகள் சட்டபூர்வமான கிராமங்களாக மாற்றப்பட்டு அவற்றின் வசதிகள் மேம்படுத்தப்படும் என மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தோட்ட பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் கல்வியை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என்பதும் ஜனாதிபதியினுடைய கருத்தில் முன்வைக்கப்பட்ட விடயம். கடந்த கால பொருளாதார நெருக்கடியின் போது பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட போதிலும் நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு பெருந்தோட்ட மக்கள் ஆற்றிய பங்களிப்புக்காக ஜனாதிபதி நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். நாங்கள் அனைவரும் மிகவும் கடினமான காலத்தை கடந்து வந்துள்ளோம். இதன் போது பெருந்தோட்ட மக்களே கூடுதலாக பாதிக்கப்பட்டனர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் சிரமங்கள் இருந்த போதிலும் அவர்கள் தேயிலை கொழுந்து பறிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த பங்களித்தார்கள். 2023 ஆண்டிலும் 2024 ஆண்டிலும் தேயிலை ஏற்றுமதி மூலம் அதிக அந்நிய செலாவணியை பெற்றோம். அதற்கு ஜனாதிபதி என்ற வகையில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களின் கடின உழைப்பு தான் நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்படுத்தியது என்றே கூற வேண்டும். 2022 நாடு இருந்த நிலைக்கு மீண்டும் செல்வதை இங்குள்ள யாரும் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். அதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. நாங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறோம். தற்போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்றிருக்கிறது. தற்போது அனைவருக்கும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அரசாங்க ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. மேலும் அஸ்வசும திட்டத்தின் ஊடாக வழங்கப்படும் நிவாரணத்துக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனியார் துறையினரின் சம்பளத்தை அதிகரித்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா வருமானமும் அதிகரித்திருக்கிறது. அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனை நாம் மறக்கவில்லை. இந்த லயன் அறைகளை சட்டபூர்வமாக கிராமங்களாக அறிமுகப்படுத்த நானும் பிரதமரும் ஆலோசித்திருக்கிறோம். அதன் மூலம் இந்த இடங்களுக்கு கிராமங்களுக்கு கிடைக்கும் வசதிகள் கிடைக்கும். அதற்கான செயற்பாடுகளை அமைச்சர் ஜீவன் தொண்டமானுடன் இணைந்து தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கிறோம். அத்துடன் பெருந்தோட்ட பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு விஞ்ஞான பாடங்களை கற்பிக்க தேவையான ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நான் பிரதமராக இருந்தபோது தோட்டங்களில் உட்பட பல பாடசாலைகளில் விஞ்ஞான ஆய்வு கூடங்களை ஆரம்பித்தேன். சில பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை திருத்தி அவற்றை மேம்படுத்தும் பணியும் இடம்பெற்று வருகிறது. மேலும் பெருந்தோட்டங்களில் தொழிற்கல்வியை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். தோட்ட தொழிலாளர்களை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் மறக்கவில்லை. அந்த மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு கீழ் தோட்ட தொழிலாளர்கள் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி என்ற வகையில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1982 ஆண்டு சௌமியமூர்த்தி தொண்டமானின் வேண்டுகோளுக்கிணங்க நான் அப்போதைய கல்வி அமைச்சராக பெருந்தோட்ட பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். பின்னர் 1986 குடியுரிமை இல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அறிவித்த போது நானும் அதற்கு ஆதரவளித்தேன். 2003 ஆண்டில் ஆறுமுகம் தொண்டமானுடன் இணைந்து இந்தியாவில் குடியுரிமை இருந்து மீண்டும் அங்கு செல்ல விரும்பாத மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. தற்போது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இப்போது இந்த பகுதிகளை முன்னேற்றுவதற்கான நேரம் இது. எனவேதான் சம்பளத்தை அதிகரித்து இந்த பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மேலும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் கிராமத்துக்கு மட்டுமல்ல பெருந்தோட்டத்துக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. கொட்டகலை கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்தாகவே இதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.